இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனை வேற தொட்டு மருந்து போடுறதுக்கு அனுமதிச்சிட்டோம். ஆனா இப்படியே போட்டுட்டு போனானா காலில் வேற காயம் இருக்கே, அது வரைக்கும் தொட்டு மருந்து போடுவானே. இப்ப என்ன பண்றது? மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ கையை தொட்டு மருந்து போட்டுட்டு இருக்கீங்க. போனா அவளுக்கு உடம்புலாம் அடிபட்டு இருக்கு. அதுக்காக அவளை தொட்டு மருந்து போடுவீங்களா? அதுக்குள்ள கட்சி மாறிட்டீங்களா? அவ கூட ரொமான்ஸ் பண்றேனா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? ஏய் லூசு, லூசு மாதிரி பேசாத. அவ வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா, அதனாலதான் மருந்து போட்டு வந்தா. அவ துடிச்சா உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எழுந்துருங்க, எழுந்துருங்க. நான் அவளுக்கு மருந்து போட்டுக்கிறேன். மருந்து கொடு. சுகுணா, என்னங்க என்ன பண்ற? வாசல் பெருக்கி கோலம் போட போறேங்க. அடே, அதான் நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வந்திருக்கல, நீ இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிருக்க. யார சொல்றீங்க? தெரியலையா உனக்கு? என்னடி, அதான் தாலி கட்டி கார் ஷெட்ல ஒருத்தி கொண்டு வந்து வச்சிருக்கமே, அவளை தான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் அவகிட்டயே சொல்லு. இனிமே இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவ தலையில தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு பரிதாபப்பட்டு யாராவது வீட்டு வேலை செய்யறத பார்த்தேன், தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. புரியுதா? புரியுதுங்க. அவளை கூப்பிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட சொல்லு. சரிங்க. அட பாவீங்களா, உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? விடிய விடிய அந்த பொண்ணை தண்ணியை தூக்க வச்சு சித்திரவதை பண்ணீங்க. அது பத்தாதுன்னு இப்ப விடிஞ்ச உடனே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம திரும்ப வேலை செய்ய சொல்றீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவளை கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக இப்படியாட பண்ணுவீங்க? அந்த பொண்ணு ஒரு மனுஷி தானே, பாவம். உங்களால எதிர்த்து பேச முடியாம இப்படி வந்து மாட்டிட்டு அவஸ்தைப்படுறாளே. கடவுளே, என்ன பாடுபட போறாளோ தெரியல. என்ன வாசல் பெருக்க சொன்னா சீன் கிரியேட் பண்றியா? என்னமோ அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன் அது இதுன்னு வீரவசனம் எல்லாம் பேசுன. இப்ப வலிக்குதுன்னு டிராமா போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இங்க பார், இனிமே இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். என்னதான் மாமா இந்த வேலையை செய்ய சொல்லியிருந்தாலும் நீ சரியா பண்றியான்னு நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருப்பேன். அதனால இந்த டிராமா பண்ணி டிமிக்கி கொடுக்கலாம்லாம் நினைக்காத. அது இந்த புவனா கிட்ட நடக்காது. பேருக்கு என்ன லலிதா, உன்னை வெளியே பார்க்கவே முடியல. எங்க வீட்டு வேலையை முடிச்சிட்டு குழந்தைய பாத்துக்கிறதே நேரம் சரியா இருக்கு. ஓ, ஆமா, உன் பொண்ணு 10th தானே படிக்கிறா? நல்லா படிக்கிறாளா? முன்னாடியாவது டியூஷன் போயிட்டு இருந்தா, இப்ப அதுவும் கிடையாது. ஆமா, உன் பொண்ணு அந்த இந்து கிட்ட தானே டியூஷன் படிச்சா?
இப்பதான் அந்த இந்து யாரோ ஒருத்தனை காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளே. ஆமாக்கா, இப்ப என் பொண்ணு வீட்ல இருந்து தான் படிக்கிறா. நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என் பொண்ணு வீட்ல இருந்து டியூஷன் எடுக்கிறா. நீ வேணா உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பு, நல்ல பாடம் சொல்லி தருவா. அது அம்மா ஒரு 1/2 கிலோ தக்காளியும் 2 முட்டையும் கொடுங்கம்மா. இப்படி வாக்கா. இதுக்கப்புறம் யாரையும் நம்பி என் பொண்ணை டியூஷனுக்கு அனுப்புறதா இல்ல. இந்த ஹவுசிங் போர்டுல இந்து தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் என் பொண்ணை அனுப்பி வச்சேன். யார நல்லவங்க நம்பணுமோ அவ என்ன பண்ணா தெரியுமா? அக்காவுக்கு கட்ட வேண்டிய தாலிய புடுங்கி இவ வாங்கிட்டு போயிட்டா. யார நம்புறதுனே தெரியல. அதனால என் பொண்ண எங்கேயும் டியூஷன் அனுப்புறதா இல்ல. அதுவும் சரிதான். அது மட்டும் இல்லாம என் சொல் பேச்ச கேட்டு அடக்க ஒடக்கமா வளர்த்து ஆளாக்கணும்னு நினைக்கிறேன். மத்தவங்கள மாதிரி பெத்த பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியாம என் பொண்ணு கேட்டு போயிடக்கூடாது. ஏய் ஓ, என்ன அவ்வளவுதானா? அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆமா. ஐயே, இதுக்கு பேரெல்லாம் ஒரு கோலமா? நல்ல பெருசா வரும்னுல நினைச்சேன். நீ என்னமோ ஏதோ பொட்டு வச்ச மாதிரி சின்னதா கோலம் போட்டிருக்க. இந்த டிசைன் அவ்வளவுதான் வரும். அப்ப இன்னொன்னு போட வேண்டியதானே? வாசல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தேல்ல. இல்ல மாமா, உன் வீடு மாதிரி சின்னதுன்னு நினைச்சியா? அங்க வாசலே 2 அடி தான் இருக்கும். அங்க போடுற கோலத்தை தான் நீ இங்கேயும் போடுவியா? இது பெரிய வீடு, நல்ல பெருசா வாசல் அடைச்சு கோலம் போடணும்ல. அது கூட உனக்கு தெரியாதா? ஏ போனா, ம்? கோலத்துல என்ன இருக்கு? ம், என்ன ஏதாச்சும் அவார்டா தரப்போறோம்? விடு. மாமா, என்ன மாமா, என்ன இது? என்ன திடீர்னு அவ மேல உங்களுக்கு கரிசனம்? பாவம் பரிதாவெல்லாம் பாக்குறீங்களா அவ மேல? ரொம்ப தப்பா இருக்கு மாமா. சரி விட. அவளே நைட் ஃபுல்லா தண்ணி எடுத்து டயர்டா இருக்கா. ஏற்கனவே அவ கையெல்லாம் வேற காயமா இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஐயே, நீங்க ஒண்ணு அதுக்கெல்லாம் கரிசனை காட்ட வேண்டாம். அவ இந்த வேலையெல்லாம் பண்ணாம தப்பிக்கிறதுக்காக சும்மா வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. சும்மா நீங்களும் அப்படியே அவளுக்கு பரிதாபப்பட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த கோலத்தெல்லாம் மாத்திட்டு நல்ல பெரிய கோலமா போடு. என்ன? ஏய் என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா வாங்கக்கா, நீங்களே பாருங்கக்கா எப்படி சின்னதா கோலம் போட்டு வச்சிருக்கான்னு. பொம்பளைங்களா அவங்க? பாய் இருக்குன்னு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. ச்சே, என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? மளிகை கடைக்கு போயிருந்த இடத்துல அங்க பொம்பளைங்க உன்னை பத்தியும் நம்ம இந்துவை பத்தியும் தப்பு தப்பா பேசுறாங்கம்மா. ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேசுவாங்கப்பா. நீங்க எதுக்கு அதெல்லாம் காது கொடுத்து கேக்குறீங்க? என்னம்மா சொல்ற? ஏன் காது படவே ஒரு பொண்ணு அக்கா தாலியை வாங்கிட்டு போயிட்டா, இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்னு என் பிள்ளைங்களை பத்தி தப்பு தப்பா பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லு? இப்படித்தான் நான் கூசாம போய் பேசுறாங்களோ. ச்சே.